வணக்கம். அடுத்தது நம்மளுக்கு தையலுக்கு தேவையான ரொம்ப முக்கியமானது இது இல்லைன்னா நீங்க உங்க அளவை எடுக்கவே முடியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப். இந்த டேப்ல பல விதமானது இருக்குது. சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, இன்னும் நிறைய விதமான பேட்டர்னா இருக்கு. இதுல எது எடுத்தா நல்ல பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாரி பெரிய டேப் எடுக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல மின் சைட் இந்த மாரி 1 2 3ன்னு இவ்வளவு அகலமா கொடுத்துருக்கோம். இந்த பின் சைட்டு இந்த மாரி சின்னதா 1 2 3ன்னு கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்ச் அளவு, இது சிஎம் அளவு. ஓகேங்களா? சில பேர் சிஎம் அளவு வச்சு தைப்பாங்க, சில பேர் இன்ச்சி அளவுல வச்சு தைப்பாங்க. அதுக்கான உள்ள அளவு தான் இது. ஓகேங்களா? சோ ஏன் நான் பெரிய டேப் ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்றேன்னா எதுக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எதுக்காக இந்த பெரிய டேப் சூட்டபிளா இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து இந்த ரூலர் பயன்படுத்துவோம். இந்த பயன்படுத்துறதுக்கு அதோட மார்க், இந்த டேப்ல இருக்கிற மார்க் ரெண்டுமே சேமா இருக்கும். நீங்க டேப்ல மார்க் பண்ண பிறகு இந்த ரூலர்ல கோடு கிளிக்கும் போது உங்களுக்கு அளவுல எந்த மாற்றமும் இருக்காது. அதுவே நீங்க இந்த மாரி ஸ்மால் டேப் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த ஊன், இந்த கோட்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஊன் சொல்லுவாங்க. அது மாறுபட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களோட அளவும் மாறுபடும். ஸோ நீங்க எடுத்த அளவுக்கும் நீங்க தைச்ச அளவுக்கும் அது மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் நீங்க கவனத்துல கொள்ளுங்க. எல்லா டேப்பும் சேமா இருக்காது. ஸோ நீங்க டேப் வாங்கும் போது இந்த மாரி பெரிய அளவுல வாங்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.